கவனிப்போம். நாம் தொடர்ச்சியாக மனம் திரும்புதலை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பாடலில் பல்லவி அழகாக வந்துச்சு. என் மனசை புரிஞ்ச தெய்வம் நீங்கப்பா, என் மனசு நிறைஞ்ச செல்வம் நீங்கப்பா. இந்த மனசு கடவுள் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் அறிந்து வைத்திருக்கிறார், புரிந்து வைத்திருக்கிறார். மனம் திரும்பின ஒரு மனுஷனுடைய மனசு எப்போவுமே அது கடவுளை தான் செல்வமாக, சொத்தாக, அவனுடைய ஆஸ்தியாக, அவனுக்கு எல்லாமாகவே யார் தான் தெரியும்னு சொன்னால் இறைவனாக தான் தெரியும். மருந்து அவர் தான், மருத்துவர் அவர் தான், அற்புதர் அவர் தான், அப்போ அவர் தான், அப்பா அவர் தான். அதனால் இந்த உயிரை நமக்கு தந்து, இந்த உயிருக்குள்ளே கலந்து, இந்த உயிராக அவர் நமக்குள்ளே இன்றைக்கி வாசம் பண்ணுறார் அப்படிங்கிறத இந்த மனம் இன்றைக்கி என்ன செய்ய வேண்டியது இருக்குன்னு சொன்னால் அறிய வேண்டியது இருக்குது. இந்த மனம் அறிந்து, இந்த மனம் கடவுளை நோக்கி திரும்பும்போது, எரேமியா 17ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தில் அழகாய் சொல்லுவார், இந்த மனம் இருதயம் என்பது மகா கேடுள்ளதும் திருக்குள்ளதுமாக இருக்கிறது. மகா கேடுள்ளதும் திருக்குள்ளதும் அப்படின்னு சொல்லுவார். அப்போது இந்த மனசை, இந்த இருதயத்தை இன்றைக்கி கடவுள் என்ன செய்கிறார்னா தன்னிடத்தில் கேட்கிறார். மனம் திரும்புங்கள், கடவுளுடைய ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. அப்படின்னா கடவுளுடைய ராஜ்யம்னா என்ன? இந்த கடவுளுடைய ராஜ்யம் எப்போ நமக்குள்ளே என்ன செய்யப்படுதுன்னா ஸ்தாபிக்கப்படுகிறது. அது ஒரு மனுஷன் மனம் திரும்பும்போது. இந்த மனம் திரும்புதல்னால் எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா கோயிலுக்கு வர்றது தான் மனம் திரும்புதல் நினைக்கிறாங்க. ஒரு சர்ச்சுக்கு போகிறத இல்லை ஆண்டவரை தேடுறதை என்ன செஞ்சிட்ருக்கிறாங்கன்னா, ஆண்டவரை தேடுவது வேறு, மனம் திரும்புதல் என்பது வேறு. இது ரெண்டு விஷயத்தையும் நம்ம என்ன செய்யணும்னு இன்றைக்கி புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி எல்லோரும் நம்ம சர்ச்சுக்கு போகிறோமே, நம்ம கடவுளை தேடுதோமா அப்படிங்கிறதெல்லாம் இருக்கிறாங்க. கடவுளை எல்லா பிசாசும் தேடுது. ஆண்டவரே நீர் எங்களுக்கு என்ன செய்யும், உதவி செய்யும், நீர் எங்களை சபிச்சிராதரும், நீர் என்ன இந்த எங்களை அழிச்சிராதரும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யுதுன்னா பிசாசும் என்ன செய்கிறான் என்று சொன்னால் கடவுளை தேடுகிறான், கடவுள்கிட்ட என்ன செய்கிறான், அவனும் பிரார்த்தனை பண்ணுறான். அப்போது இன்றைக்கி மனிதர்கள் பல மதத்தவர்கள் இருக்கிறார்கள். பல மதத்தவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் கடவுளை என்ன செய்கிறாங்கன்னா தேடுறாங்க. கடவுளை தேடுவது வேறு, மனம் திரும்புதல் என்பது வேறு. ரெண்டையும் புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த மனம் திரும்பின ஒரு மனுஷன் பரலோகத்தை, தேவலோகத்தை தன்னிலே ஈர்க்கக்கூடிய காந்தமாக இருக்கிறான். கரங்களை தட்டி என்ன செய்வோம், நல்லா கவனிச்சுக்கணும். மனம் திரும்பின மனிதனுக்குள்ளே கடவுளை ஈர்க்கக்கூடிய, கடவுளுடைய ராஜ்யத்தில் கடவுளுக்குள்ளே என்னெல்லாம் இருக்கோ, கடவுளுக்குள்ளே என்ன தன்மையெல்லாம் இருக்கோ, கடவுளுக்குள்ளே எவ்வளவு பெரிய ஆற்றல் சக்தியெல்லாம் இருக்கோ, அத்தனையும் ஈர்க்கக்கூடிய, அத்தனையும் நமக்குள்ளே கொண்டு வரக்கூடிய ஒரு மகாபெரிய சக்தி, பவர் எதில் இருக்குன்னா இந்த மனம் திரும்புதலில் இருக்குது. அதனால் மத்தேயு நற்செய்தி 12ஆம் அதிகாரத்தில் 40வது அதிகாரம் 41வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னு சொன்னால் 41ல் சொல்லுவார், யோனாவினுடைய பிரசங்கத்தை, மனம் திரும்புதலுடைய பிரசங்கத்தை கேட்டு அந்த நினிவே நகரத்தார் அனைவரும் என்ன செய்தார்கள், மனம் திரும்பினார்கள். யோனாவினுடைய பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ யோனாவிலும் பெரியவர் யாருன்னு சொன்னால் நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. கைதிட்டு என்ன செய்வோம். நல்ல இந்த யோனா ஒரு பயங்கரமான தீர்க்கதரிசிங்க, ஒரு பவர்ஃபுல் மேன், ஒரு ஊழியக்காரன். அந்த ஆள் பிரசங்கம் பண்ணால், யோனா தீர்க்கதரிசி பிரசங்கம் பண்ணால் அந்த நாடு மன்னர் முதல் கொண்டு சகலரை என்ன செஞ்சாங்கன்னா மனம் திரும்பினாங்க. அப்படியேப்பட்ட இன்றைக்கி போதகரை, பாஸ்டரை, அப்படியேப்பட்ட சாமியார் இன்றைக்கி என்ன செய்ய முடியாதுன்னா பார்க்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த யோனா கடவுளோடு நெருங்கி இருந்தால், அவருடைய மனம் கடவுளையே சார்ந்து இருந்தது, மனம் திரும்பி இருந்தது. மனம் திரும்பின ஒரு மனிதனால் மனம் திரும்பலை பற்றி பேசும்போது மக்கள் மனம் திரும்புவார்கள். இன்றைக்கி மனம் திரும்பாத போதகர்கள், மனம் திரும்பாத தீர்க்கதரிசிகள், மனம் திரும்பாத ஊழியக்காரர்கள் இன்றைக்கி என்ன செஞ்சிட்ருக்கிறாங்கன்னா மனம் திரும்புதலை பேசும்போது
சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது மக்கள் அங்கே என்ன செய்ய மாட்டாங்கன்னா மனம் திரும்ப மாட்டாங்க. அன்னைக்கு இந்த யோனா மனம் திரும்பின ஒரு மனிதனாக இருந்தபடியினால் அதனால் ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா ஒரு மீனை ஏற்பாடு பண்ணி அந்த மீனை விழுங்க வச்சு அந்த மீன் வயிற்றுக்குள்ளே இவன் 3 நாள் உயிரோடு இருந்து ரொம்ப பத்திரமாக பாதுகாப்பாக நினைவே கரையில் கொண்டாந்து அவனை வெளியில் கக்கி விட இறக்கி விட சொல்லி என்னெல்லாம் கடவுள் வேலை செய்கிறாருன்னு பாருங்கள். ஏன்னா மனம் திரும்பின மனுஷன் அதான் சொல்கிறேன், சகலத்தையும் ஈர்க்கக்கூடிய தன்னைத்தானே புதுப்பித்து கொள்ளக்கூடிய இந்த உடலுங்கிறது வந்து தன்னை குணமாக்கி கொள்ளக்கூடிய ஆற்றல் சக்தி எப்போ வருதுன்னு சொன்னால் மனம் திரும்பும்போது. இந்த யோனா ஒருத்தன் மீன் வயிற்றுக்குள்ள மாட்டு வயிற்றுக்குள்ளே போயிட்டு ஒருத்தன் உயிரோட வர முடியுமா? இது மாதிரி தான் ஒரு மீன் வயிற்றுக்குள்ளே போயிட்டு ஒருத்தன் என்ன செய்ய முடியாது உயிரோட. ஒரு பாம்பு ஒரு உயிர் பிராணியை விழுங்கிடுச்சுன்னா அப்படியே நெரிச்சு அதை என்ன செய்யணும்னா ஜீரணிக்க வச்சு அதை என்ன செய்யணும் அப்படியே வெளியில் கொண்டு வந்துடும். இது மாதிரி யோனா வயிற்றுக்குள்ளே மீன் வயிற்றுக்குள்ளே போன யோனா உயிரோடு என்ன செய்கிறாருன்னா அப்படியே வெளியில் வர்றாருன்னு சொன்னால் இந்த மனம் திரும்பின மனிதனுடைய உடலை புதுப்பிக்கக்கூடிய அதை சரி பண்ணக்கூடிய ஆற்றல் எதுக்கு இருக்குன்னு சொன்னால் அந்த மனம் திரும்புதலுடைய சக்திக்கு இருக்குது. நம்ம புனிதர்களை பரிசுத்தவான்களை எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் அவங்கள நெருப்பில் தூக்கி போடுவாங்க, அவங்கள அடித்து சிறையில் தூக்கி போடுவாங்க, உடம்பெல்லாம் அடித்து காயமாக்கி அவங்கள தூக்கி செத்துட்டான்னு போட்டு வருவாங்க. இவங்க வீடு வர்றதுக்கு முன்னாடி இந்த உடல் தன்னை புதுப்பித்து அந்த காயங்கள் மாறி அந்த இரத்த கரைகள்லாம் மாறி அந்த இரத்த வாடையெல்லாம் இல்லாமல் இந்த உடல் தன்னைத்தானே புதுப்பித்து உடனே என்ன செய்யும்னு சொன்னால் இந்த அடித்து இவங்களை கொண்டுட்டு செத்துட்டான்னு போட்டு போனவங்களுக்கு முன்னால் ராஜாவுக்கு முன்னால் இந்த உடல் எப்படி இருக்குன்னு சொன்னால் புனிதமானதாக ஒரு ஆரோக்கியமான உடலாக மீண்டும் அது சுவிசேஷத்தை அறிவிக்கிற உடலாக மாறியது. கைதிட்டுங்களா பார்ப்போம். மனம் திரும்புதல் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அற்புதம் புதுமைகள். அதனால தான் என் மனசை அறிஞ்ச தெய்வம் நீங்கப்பா, என் மனசு நிறைஞ்ச செல்வம் நீங்கப்பா. இந்த மனம் திரும்புதல்னால் என்னென்னா கடவுள் மனசு நிறைஞ்சிருப்பார். அவர் தான் என் செல்வம், அவர் தான் என் மருத்துவர், அவர் தான் என்னுடைய ஜீவ தண்ணீர், அவர் தான் என் உசுறு, அவர் தான் என்னுடைய காதலன், அவர் தான் எனக்கு எல்லாம், என் இன்பம் எல்லாமே என்ன யாருன்னு சொன்னால் என்னை படைச்ச தெய்வம், எனக்காக உயிரை கொடுத்த என் அப்பா. இப்படி தான் இந்த மனம் திரும்பிய பரிசுத்தவான்கள் புனிதர்கள் என்ன செஞ்சாங்கன்னா கடவுளோடு நெருங்கிய தொடர்பு கொண்டார்கள். கடவுளோடு என்ன செஞ்சுருந்தாங்கன்னா நட்புறவு வச்சுருந்தாங்க. அவங்களுக்கு வேறு எதுவும் பெருசாக தெரியல. மற்றதெல்லாம் அதான் பவுல் சொல்லுவார், கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே மற்ற எல்லாவற்றையும் நான் என்ன செய்கிறேன், குப்பை என கருதுகிறேன். அப்போ அந்த மனந்திரனுடைய எஃபெக்டிவ் பவர் என்னன்னு சொன்னால் தேவ ராஜ்யத்தை, கடவுளுடைய அரசு, இறை ஆட்சி உங்களுக்குள் வந்துவிட்டது, மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது. இப்போ இறை ஆட்சினா என்ன? இறை ஆட்சினா என்ன? ஆற்றல். பசாசினுடைய கிரியைகளை அழித்து, இந்த சரீரத்தினுடைய மாமிசத்தினுடைய கிரியைகளை அழித்து, இந்த உலகம் குடும்ப உறவுகள், இந்த உலகம் மாயையினுடைய சக்திகளை அழித்து என்ன செய்யுதுன்னு சொன்னால் கடவுளுடைய அந்த ஆற்றலை, சுகமளிக்கிற வல்லமையை, அற்புதம் செய்கிற சக்தியை, புதுமை செய்யும் ஆற்றலை, இதை எபிரேயர்கள் திருமுகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 14 பார்த்தீங்கன்னா மனம் திரும்பின மனுஷனுக்கு அங்கே தேவன் என்ன செய்தார்னா நீதி என்னும் மாறு கவசத்தை என்ன செய்கிறார், அணிவிக்கிறார். துதி என்னும் ஆடை அவனுக்கு என்ன செய்கிறார், உடுத்து வைக்கிறார். வாசிங்க பார்ப்போம். எபிரேயர் 6:14 வாசிங்க. அதுக்கு மேலே நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே எபேசியர் 6:14 சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறைகளில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கன் எய்யும் அக்கினியாஸ்திரங்களை அழிக்கத்தக்கதாயும் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். அது கீழே நீங்கள் வீட்டில் போதும் எல்லாம் நீங்கள் கவனிக்கணும். மனம் திரும்பின மனுஷன் இப்படியேப்பட்ட கவசங்கள், அக்னியாஸ்திரங்கள் அழிக்கக்கூடியவன்,
தீமையை எதிர்த்து நிற்கக்கூடிய தீய சக்திகளை பிசாசுடைய கிரியைகளை அழித்து ஒழித்து, இதான் இந்த புனிதர்கள்ட்ட பரிசுத்தவான்கள்ட்ட இது சர்வசாதாரணமாக நடந்தது. காரணம் என்னன்னு சொன்னால், அவங்க மனம் திரும்பியவர்கள், மனம் திரும்பி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டவர்கள், பரிசுத்தாவின் ஞானசானத்தை, நெருப்பின் ஞானசானத்தை பெற்றவர்கள். அவர்கள் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்திருந்தார்கள். அன்னைக்கு மோசே அந்த நெருப்பு பக்கத்தில் வரும்போது ஆண்டவருடைய சத்தம் கேட்கு, மோசே நீ என்ன செய்யாத, உன் பாதரட்சியை கழட்டி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. அங்கே செருப்பை என்ன செய்ய சொன்னார்னா கலட்ட சொன்னார். இங்கே பாதரட்சியை அணிகிறார். ஊதாரி மைந்தன் மனம் திரும்பி அவன் தேவனுடைய தன் தந்தையின் வீட்டுக்கு போகும்போது தகப்பனார் அவனுக்கு என்ன செய்கிறார்னு சொன்னால், செத்து போன என் மகன் உயிர்த்து விட்டான், காணாமல் போன என் மகன் இப்பொழுது என்ன செய்து விட்டான், வந்து விட்டான். இப்பொழுது அவனுக்கு புதிய காலணிகளை, பாதரட்சியை என்ன செய்யுங்கள், போடுங்கள். அவனுக்கு புதிய ராஜ வஸ்திரத்தை நீங்கள் என்ன செய்யுங்கள், உடுத்துங்கள். அவனுக்கு கிரீடத்தை என்ன செய்யுங்கள். நல்லா கவனிக்கணும். ஒரு மனுஷனுக்கு இன்றைக்கி பெண்கள் முக்காடு போடுறது எதுக்கு? நீங்கள் நிறைய பேர் முக்காடு போடுறதில்லை. ஒரு பெண்ணுக்கு அழகே என்னதுன்னு சொன்னால் முக்காடு. ஒரு பெண்ணுக்கு மதிப்பு என்னதுன்னு சொன்னால் கிரீடம். கிரீடம்னா என்னதுன்னு சொன்னால் இந்த முக்காடு தான் அவங்களுக்கு கிரீடம். ஒரு பெண்ணுக்கு அழகு என்னதுன்னு சொன்னால் அந்த முக்காடு தான் என்னது. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சபையில் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சர்ச்சைகளில் பார்த்தீங்கன்னா, ஜெபக்கூட்டங்களில் பார்த்தீங்கன்னா முக்காடே இருக்காது. அதனால் ஒரு பெண்ணுடைய அழகை அவங்களே என்ன செஞ்சுக்கிட்டாங்கன்னா கெடுத்துக்கிட்டாங்க, அசிங்கப்படுத்திக்கிட்டாங்க. அதனால் இந்த மனம் திரும்பின மனுஷங்க இதெல்லாம் என்ன செய்வாங்கன்னா கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. கரெக்டாக முக்காடு போடுறது, கரெக்டாக ஆண்டவருக்குரிய இடத்த கொடுக்கறது, அவருக்குரிய கணத்தை கொடுக்கறது, அவருக்கு உரிய அந்த ஆராதனையை தொழுகை என்ன செய்யணும் அவருக்கு கொடுக்கறது. இப்படி இந்த இறைவனுடைய இதில் என்ன செய்வாங்கன்னா, அதான் ஆண்டவருக்கு பயப்படுகிற அச்சம், அந்த அபிஷேகம், அந்த ஆவி என்ன செய்யும்னா அவர்கள் ஆட்கொண்டு நடத்தி கொண்டு இருக்கும். கைதிட்டுங்களை பார்ப்போம். இன்றைக்கி ஜெபமனுங்க ஐயா, தோத்திரையா, பிள்ளைக்கு பேய் பிடிச்சிருக்கியா, புருஷன் பேய் பிடிச்சி அலைதான், அவன் பேயா நினைச்சான். ஹலோ, ஒரு ரட்சிக்கப்பட்ட குடும்பம், மனம் திரும்பிய குடும்பம் பிசாசை துரத்தும். நோய்களை அதான் நோயை குணமாக்கக்கூடிய சக்தி மனம் திரும்பும்போது அவனுக்குள்ளே என்ன செய்யுது, செயல்பட ஆரம்பிக்கிறது. இந்த கடவுளுடைய சகல தன்மைகளும் தோற்றமும் பாவனையும் அவருடைய ஆற்றலும் வல்லமையும் ஒரு மனம் திரும்பின மனுஷனுக்குள்ளே என்ன செய்யுதுன்னு சொன்னால், இந்த கிணத்துல நீர் ஊற்று தன்னால் வர்ற மாதிரி இவங்களுக்குள்ளிருந்து தாமாகவே செயல்பட ஆரம்பிச்சு. இவங்க ஆடையை தொட்டால் குணமாவாங்க, இவங்க நிழல் பட்டால் குணமாவாங்க, இவங்க கால்பட்ட இடத்துல எல்லாம் அற்புதங்களும் அறிகுறிகளும் நடந்து கொண்டே இருந்தது. கைதிட்டங்களை பார்ப்போம். நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மணப்பாடு சவேரியாருடைய குகைக்கு போன எத்தனை பேர் வந்தீங்க? அதில் வந்தவங்க கொஞ்சம் கை தூக்குங்களேன். மணப்பாடு எல்லாம் நீ கவனிக்கணும். அந்த காம்பவுண்டு அந்த இதுக்குள்ளே போனாலே சாரல் மழை பெஞ்ச மாதிரி அந்த இறை பிரசனம் என்ன செய்யணும், மலை மாதிரி பொழி. நாங்கள் நான் போகும்போது அண்ணாசாமி, நானும் மைக்கேல் 3 பேர் தான் போனோம். அங்கே மணப்பாட்டில் ஒரு மீட்டிங், ஒரு சாயங்காலம் ஒரு கூட்டம் இருந்துச்சு. அந்த கூட்டத்துக்கு போகும்போது முந்தி என்ன செஞ்சோம்னா அந்த கோயிலுக்கே போனோம். பாருங்கள், இந்த சவேரியார் அங்கனிகளை தியானம் பண்ண இடங்க, அதில் ஒரு சின்ன கிணறு தான். அவராகவே என்ன செஞ்சாருன்னா தோண்டி, கிட்டத்தட்ட அது எத்தனை அடி இருக்குன்னா ஒரு 4 அடி ஒரு 5 அடிக்குள்ள தான் இருக்கும். கடல் தண்ணி உள்ளே வரும். அந்த இது வரி அந்த கிணறு அந்த பாறை வரைக்கும் தண்ணி வரும், கடல் தண்ணி வரும். ஆனால் அவர் குடிக்கிறதுக்கு தோண்டின அந்த இடம் மட்டும் என்ன செய்யணும்னா சூப்பராக குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணியாக இருக்கும். கைதிட்டுங்களமா. இந்த மனம் திரும்புதலுடைய ஆற்றலை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால், மனம் திரும்பிட்டோம்னு சொன்னால் நீங்கள் இருக்கிற இடத்துல பூரா புதுமைகள் என்ன செஞ்சுட்டு நடந்துக்கிட்டே இருக்கும். பாருங்கள், அந்த கடல் தண்ணி இப்போ இது வரைக்கும் வந்து மோதும். இந்த இடத்துல அந்த இதை 5 அடியில் இணைஞ்சிருக்கிறாருன்னா ஒரு இது கிணறு மாதிரி ஒரு குட்டை மாதிரி தோண்டி வச்சுருக்கிறார். அதில் இன்றைக்கும் தண்ணி ஊறிக்கிட்டு இருக்குது. இன்றைக்கும் போகிறவங்க அந்த தண்ணியை வாளி வச்சு இறைச்சி அதை குடிச்சிட்டு என்ன செய்கிறாங்க, இங்கனிக்கில் கடல் தண்ணி இருக்குது, இங்கனிக்கில் நல்ல தண்ணி இருக்குது. என்ன புதுமை, என்ன அற்புதம். ஏன்னா மனம் திரும்பிய சவேரியா போன வாரம் சொன்ன, அவர் உடல் அழுகவில்லை, அவர் இருந்த இடத்துல கடல் தண்ணீர் நல்ல தண்ணியாக அந்த இடத்துல மட்டும் ஊற்றெடுத்து இன்றைக்கும் ஓடிக்கொண்டு இருக்கிறது. கைதிட்டுங்களை பார்ப்போம்.
கசந்த மாறாவை மதுரமாக்கக்கூடிய ஒரு கிளை எதுன்னு சொன்னால் மனம் திரும்புதல். இதை இன்னைக்கு கிறிஸ்தவம் புரிய, இந்த உலகம் இருக்கக்கூடிய எல்லா மதத்தவரும் இதை புரியணும். எல்லா மதத்தவருக்கும் இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு நற்செய்தி என்னவென்றால், மனம் திரும்புங்கள், கடவுளுடைய ராஜ்யம் என்ன செஞ்சிருக்கிறது, சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பின மனுஷன் எப்பவும் அதிக நேரம் என்ன செய்வான்னா, தேவ சமூகத்தில் நேரத்தை செலவிடுவான். தேவனோடு தன்னுடைய உறவை, தன்னுடைய இணைப்பை, பிணைப்பை என்ன செஞ்சுட்டு இருப்பான்னு சொன்னால் அவரோடு வச்சுருப்பாங்க. இந்த சவேரியார், இந்த அந்தோனியார், நாக்கு அழுவாமல் இருக்க அந்தோனியார், இந்த செவஸ்தியார், வனத்து அந்தோனியார், வனத்து சின்னப்பர், இன்னும் நிறைய பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா சாது சுந்தர் சிங், அவர் ஒரு இந்து மத குரு தான், மனம் திரும்பியவர். ஆனால் அவரை தூக்கி என்ன செஞ்சிட்டாங்கன்னா, நிறைய பிணங்கள் கிடக்கக்கூடிய கிணத்துக்குள்ளே, செத்த பிணத்தை பூரா அன்னைக்கு என்ன செய்வாங்கன்னா ஒரு கிணத்துக்குள்ள ஒன்றி போட்டுருவாங்களாம். அந்த கிணத்துக்களை இவர் உயிரோடு தூக்கி போட்டாங்க. அப்படியே என்ன செய்ய, அந்த பிண நாத்தத்தில் நீ என்ன செய்ய, மூச்சு அடைச்சி செத்துரு அப்படின்னு தூக்கி உள்ளே என்ன செஞ்சாங்கன்னா கயிறு கட்டி இறக்கி விட்டு மூடி வச்சுட்டு போயிட்டாங்க. ஆனால் அற்புதமாக அந்த நாத்தத்தெல்லாம் இந்த மனம் திரும்பின மனுஷன் உள்ளே போன உடனே அந்த பிண நாத்தம் எல்லாம் மாறியது. கைதிட்டப்பட்டமே நல்லா கரங்களுக்கு. மேலேருந்து இவருக்கு ஒரு கயிறு கீழே போகுது, மேலேருந்து குரல் கேட்கு, நீ மேலே ஏறி வா. இவர் என்ன செய்கிறாருன்னா அந்த கயிறை பிடிச்சி மேலே என்ன செய்கிறாருன்னா ஏறி வெளியில் வர்றார். மறுபடியும் மனம் திரும்புங்கள், கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, நாறுகின்ற கிணத்திலிருந்து, பிணக்குழியிலிருந்து என்னை தூக்கி விட்ட இயேசு உயிரோடு இருக்கிறார். ஒரு அழிலையா சொன்னால கரங்களை கட்டல. நல்லா கவனிச்சுக்கோங்க. அதான் உப்பு தண்ணியை, கடல் தண்ணியை நல்ல தண்ணீராக மாற்றக்கூடிய பவர் எதுக்கு இருக்குன்னு சொன்னால் மனம் திரும்பின ஒரு மனுஷன்ட்டு இருக்குது. ஒரு பாவியை புனிதனாக்கக்கூடிய, ஒரு பாவியை நீதிமானாக்கக்கூடிய சக்தி எதில் இருக்குன்னு சொன்னால் மனம் திரும்புதல். இந்த இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்ட அந்த இயேசுவை, அவருடைய இரத்தத்தை ஒரு மனிதன் பயன்படுத்தும் போது, மனம் திரும்பிய மனுஷன் பயன்படுத்தும் போது என்ன செய்கிறானா, அந்த பாவி, அதான் சொல்கிறேன், மிகப்பெரிய கொடூரமான பாவி என்ன செய்கிறானா மனம் அங்கே பரிசுத்தம் அடைகிறான். அதனால் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்றைக்கி கிறிஸ்தவர்களுக்கு அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், கடவுளை தேடுறது, ஜெப கூட்டத்துக்கு போகிறது, ஜெபம் பண்ணுறது, கன்வென்ஷன் கூட்டத்துக்கு போகிறது, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகிறது பெரிய காரியம் அல்ல. இது சாதாரணமாக எல்லாரும் பண்ணக்கூடிய விஷயங்கள். ஆனால் இயேசு இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை சொல்கிறார். யோனா பிரசங்கம் பண்ணும்போது அந்த நினைவே நகரத்தார் ராஜா முதல் கொண்டு, அங்கே இருக்கக்கூடிய சிறு குழந்தைகள் முதல் கொண்டு, ஆடு மாடுகள் முதல் கொண்டு ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து, தண்ணி பக்கத்தில் போகாமல், தண்ணி குடிக்காமலும் சாப்பிடாமல் உட்கார்ந்து என்ன செய்தார்கள், தன் உயிரை தாரை வார்த்து, எங்கள் உயிரை வேணாலும் இந்த இலக்கத்துக்கு தயாராக இருக்கிறோம், கடவுளே நீ எங்களை என்ன செய்யணும், எங்கள் மேலே கருணை காட்டணும், எங்கள் மேலே இரக்கம் காட்டணும்னு சொல்லி அவர்கள் கடவுள் பாதத்தில் என்ன செய்தார்கள் இருந்து, இதுவரைக்கும் நாங்கள் உலகம் தஞ்சுன்னு வாழ்ந்தோம், உலகம்னா உறவுகள், மனைவி, பிள்ளைகள், சொத்து சுகம் எங்களுக்கு பெருசுன்னு நினச்சி வாழ்ந்தோம், தப்பு மன்னிச்சிரு, இதெல்லாம் எங்களுக்கு பெருசு இல்லை, இதை நான் குப்பையாக இருந்துக்கிறோம், இந்த சரீர சுகம், சரீரத்தினுடைய சுகபோக வாழ்க்கை, சிற்றின்ப வாழ்க்கை பெருசுன்னு என்ன செஞ்சோம், வாழ்ந்தோம். இப்போ இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் நாங்கள் ஸ்டாப் பண்ணியிருந்தோம். தண்ணி பக்கத்தில் போக மாட்டேங்கய்யா, சாப்பாடை என்ன செய்ய மாட்டோம், சாப்பிட மாட்டோம், என்னுடைய மனைவி பக்கத்தில் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், போகலை, எங்களை மன்னிச்சிரு, இதுதான் பெருசுன்னு வாழ்ந்துட்டோம், இது பெருசு இல்லை, நீ தான் பெருசு அப்படின்னு சொல்லி கடவுளிடத்திலே மனம் திரும்பினார்கள். பிசாசு அப்படின்னு சொன்னால் கோபம், வெறுப்பு, பகை, வைராக்கியம், சண்டை, சர்ச்சை, இது பூரா பிசாசின் கிரியைகள், மாம்சத்தினுடைய கிரியைகள். அப்போ இந்த பிசாசினுடைய கிரியைகளை, தன்மைகளை நாங்கள் என்ன செய்கிறோம், வெறுக்கிறோம். இனி இந்த செயலில் நாங்கள் வெறுப்பு, பகையோடு என்ன செய்ய மாட்டோம், வாழ மாட்டோம். அதனால தான் நீதி என்னும் மாறு கவசம். மனம் திரும்பும்போது கடவுள் என்ன செய்கிறாருன்னா அந்த கவசத்தை கொடுக்குறாரு, இந்த பாதரட்சியை கொடுக்குறாரு, அதிகாரம் என்கிற அந்த பாதரட்சியை கொடுத்து, இந்த உலகம், பசாசு, சரீரம், இது மூணிலிருந்து ஒரு மனிதருக்கு என்ன கொடுக்குறாருன்னா வெற்றியை, விடுதலை. அதுக்கப்புறம் இவங்க இதுக்கு அடிமையாக இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா இதை அடிமைப்படுத்தினார்கள், உலகத்தை அடிமைப்படுத்தினார்கள், இந்த சரீரத்தை கிறிஸ்துவுக்கு அடிமைப்படுத்தினார்கள். பிசாசை இந்த கால்கள், லூக்கா 10:16, லூக்கா 10:19 சொல்லுது, சமாதானத்தின் ஊற்றாகிய கடவுள் சாத்தான் என்ன செஞ்சாராம், அவங்க கால்கள் நசுக்கி போட்டாராம். பிசாசை எங்கே வச்சுருந்தாங்கன்னு சொன்னால் தன்னுடைய காலுக்கு கீழே வைத்திருந்தார்கள். கைதிட்டு என்ன செய்வோம், நல்லா கரங்களை தட்டி.
அப்போது இந்த மனம் திரும்புதல்னா என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி என்ன செய்யணும், விசுவாசிகள், அதாவது சீடர்கள், விசுவாசிங்கிறது கிடையாது. இயேசுடைய காலத்துக்கு அப்புறம் என்னதுன்னு சொன்னால் சீடர்கள். நீங்கள் போய் சகல ஜாதிகளையும் சீசராக்குங்கள், பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால என்ன செய்யுங்கள், ஞானஸ்நானம் கொடுங்கள். இதில் எத்தனை பேர் சீசராக இருக்கும்? இன்றைக்கி பாஸ்டர்மார் சொல்லுவாங்க விசுவாசிகள். விசுவாசி வீட்டுக்கு போகிறோம். அவங்க விசுவாசின்னா யார்? இந்த கத்தோலிக்கர்கள் சொல்லுவாங்க பக்தர்கள். என்னது? அந்தோனியாரின் பக்தர்கள், மாதாவின் பக்தர்கள். இது மாதிரி யாருன்னா விசுவாசிகள்னால் யார்? பக்தர்களுடைய கூட்டம். அதனால் இன்றைக்கி பெந்தைகோஸ்தே சபை பக்தர்களுடைய கூட்டத்தை என்ன செஞ்சிருக்கு? விசுவாசிகளுடைய. யார் மேலே விசுவாசம்? பாஸ்டர் மேலே, பாஸ்டர் குடும்பத்து மேலே, அந்த சர்ச்சு மேலே. அதனால் இந்த மனம் திரும்புதல் மொத்தத்தில் என்ன செய்யுதுன்னு சொன்னால், கடவுளுடைய ராஜ்யம் என்பது ஒரு சர்ச்சைக்குரியதில் பரலோகம், தேவனுடைய அதிகாரம், தேவனுடைய ஆளுகை, தேவனுடைய வழிநடத்துதல், பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம், பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்துதல். இதில் வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை மிகப்பெரிய புனிதமான ஒரு வாழ்க்கை. அதனால் இந்த உடல் நீ எவ்வளோ காயப்பட்டாலும் சரி, எவ்வளோ பெரிய நோய்கள், கொரோனா, புற்றுநோய், கேன்சரு, என்ன விதமான நோய் வந்தாலும் அந்த நோய்களை குணமாக்கக்கூடிய இந்த உடலுக்கு என்ன செய்யணும், அந்த சக்தி எப்போ வருதுன்னு சொன்னால், மனம் திரும்பும்போது சகல நோய்களையும் சகல உடலில் இருக்கக்கூடிய குறைபாடுகளையும் நிவர்த்தி பண்ணக்கூடிய சக்தி இந்த மனம் திரும்புதலுக்கு உண்டாகிறது. கைதட்டி என்ன செய்யும், நல்லா கரங்க. அப்போது இந்த மனம் திரும்புதல் பிரசங்கத்தை கேட்டுட்டு அது நல்லா தான் இருக்குது, அது நல்லா தான் இருக்குது, நீங்கள் நல்லா தான் இருக்குன்னு சொல்கிறதுக்காக இதை என்ன செய்யலைன்னா பேசப்படலை. மனஸ்தாவப்பட்டு யூதாஸ் என்ன செஞ்சான்னா, அவன் என்ன செஞ்சான்னா மனஸ்தாவப்பட்டான், மனம் திரும்பலை. ஆனால் பேதுரு என்ன செஞ்சார்னா மனஸ்தாவப்பட்டார், மனம் திரும்பினார். இங்கே தான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம். இன்றைக்கி நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா மனஸ்தாவப்படுறாங்க, மனம் திரும்ப மாட்டேங்காங்க. ஆனால் கொஞ்சம் பேர் என்ன செய்கிறாங்கன்னா மனம் திரும்புதாங்க, மனஸ்தாவப்பட்டு என்ன செஞ்சாங்கன்னா மனம் திரும்புதாங்க. இந்த மனம் திரும்பினவங்களுடைய வாழ்க்கை நிலை வாழ்க்கை, நிறைவான வாழ்க்கை. அப்போ ஒரு நிறைவான வாழ்க்கை என்பது, நான் நிறைவுள்ளவராக இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாக இருங்கள், நான் பரிசுத்தராக இருப்பது போல நீங்களும். எப்போ ஒரு மனுஷன் பரிசுத்தனாக மாற முடியும், வாழ முடியும்னா, எப்போ ஒரு மனுஷன் நிறைவுள்ளவனாக இருக்க முடியும்னு சொன்னால், எப்போ ஒரு மனுஷன் நிரம்பி வழிந்து கடவுளுடைய அருளாலும் ஆற்றலாலும் அபிஷேகத்தாலும் அன்பாலும் அமைதியாலும் நிரம்பி வழியும் போது இதை மற்றவர்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறான். மனம் திரும்புதல்ங்கும்போது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். அதான் என் மனசை புரிஞ்ச தெய்வம் நீங்கப்பா, என் மனசு நிறைஞ்ச செல்வம் ஏசப்பா. கைதிட்டுங்களா பார்ப்போம், நல்லா கரங்களை தட்டி. அப்போ மனம் திரும்புதல் இன்றைக்கி அவசியம். நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ நியூஸில் பார்த்தீங்கன்னா பூகம்பம், இப்போ 2-3 நாடு என்ன செஞ்சுருக்குன்னா, பூமி அதிர்ச்சியில் பூகம்பத்தில் என்ன செய்யுதுன்னா மிகப்பெரிய கட்டடம், அப்படியே ஏற்று அண்ணாந்து பார்க்கக்கூடிய கட்டடம் என்ன செய்யுதுன்னா 7.7 லிட்டருக்கு மேலே என்ன செஞ்சுருக்குன்னு சொன்னால் அந்த நிலநடுக்கம் வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா பெரிய கட்டடம் அப்படியே என்ன செய்யுதுன்னா குப்பரை கவருது, ஒரே கூப்பாடு. வெளியிலிருந்து ஒருத்தன் என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்னா செல்லில் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறான். அதை எடுத்து அப்படியே இது பண்ணி வச்சுருக்கிறான். அந்த கெட்டடங்களை பூரா அப்படியே உளுந்து புழுதியாக என்ன செய்யுதுன்னா அப்படியே பற 1000 பேர். அதில் பார்த்தீங்கன்னா பிணத்தை அப்படியே சாக்கில் இதை கெட்டின மாதிரி, கருவாடை கெட்டின மாதிரி கெட்டி இணைஞ்சிருக்கிறாங்க, வரிசையாக அடுக்கி வச்சுருக்கிறாங்க. இந்த நிலைமை நமக்கு என்ன செய்யப்படாது, வராதுன்னு என்ன செய்யப்படாது. அது அங்கே தான் நடந்துச்சு. எல்லோரும் அண்ணா சொல்கிற 1000 பேர் செத்துட்டாங்க, அவ்வளோதான். நம்ம இப்படி எல்லோரும் இப்படி சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். இந்த நிலை நமக்கு வராதபடிக்கு இன்றைக்கி என்ன செய்யணும்னு சொன்னால் மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பாத நகரத்தை, மனம் திரும்பாத பட்டணத்தை கடவுள் என்ன செஞ்சார்னா அழிச்சார். ஆனால் மனம் திரும்பி கடவுளுக்கு பயந்து கடவுளை ஏற்றுக்கொண்டு கடவுளை தொழுது கொண்ட நகரங்கள் இன்றைக்கி பாதுகாக்கப்பட்டு கடவுளுடைய வழிநடத்தலில் இருந்து கொண்டு இருக்கிறது. அதனால் கடவுள் இன்றைக்கி இரக்கம் காட்டியிருக்கிறார் நமக்கு. கடவுளுடைய கருணையை இரக்கத்தை நம்ம துஷ்பிரயோகம் பண்ணாமல் அதை சரியாக பயன்படுத்தி மனம் திரும்பி கடவுளுக்குரிய நேரத்தை என்ன செய்யணும்னா கடவுளுக்கு கொடுத்து
நாம் கடவுளை சந்தோஷப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். மனம் திரும்பும்போது பரலோகத்திலேயும் சந்தோஷம், நம்ம குடும்பத்தில் சந்தோஷம். என் பிள்ளை தெரிஞ்சு வந்துட்டான், அவன் எப்படியோ போனான், அன்றைக்கி எப்படியோ நினச்சிட்டான், மனம் திரும்பி வந்துட்டான். அன்றைக்கி அந்த குடும்பத்துக்கு என்னது, அவன் குடியை நிறுத்திட்டான், சண்டை போடுறதை நிறுத்திட்டான், இந்த பிசாசு மாதிரி வர்றதை இப்போ நினைச்சிட்டான், ஏசு மாதிரி நினைச்சிடான் வர்றான். அப்படிங்கும்போது என்ன, அந்த குடும்பத்தில் என்ன உண்டாகும்? இந்த மனம் திரும்புதல் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த மனம் திரும்பும்போது அந்த குடும்பமே சந்தோஷம் அடைகிறது. மனம் திரும்பும்போது அந்த பரலோகம் படைச்ச அந்த தேவலோகமே என்ன செய்யுது, பேரானந்தம் கொள்கிறது. அதனால் இன்றைக்கி நிறைய பேர் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோன்னா, சர்ச்சுக்கு போகிறது தான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம் நினச்சிருக்கு. இல்லை, சர்ச்சுக்கு எல்லோரும் போகலாம். சர்ச்சுக்கு இன்றைக்கி நிறைய பேர் எப்படி போகிறாங்கன்னா, அங்கே தான் கலாவுங்கிறவனும் போகிறான். அங்கே அலௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க, அந்தோனியாரின் பக்தர்களே, திருடர்கள் ஜாக்கிரதை, உங்களுடைய உடைமைகளை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், பத்திரமாக பாதுகாத்து கொள்ளுங்கள். உங்கள் பிள்ளைகளை நீங்கள் என்ன செய்யுங்கள், பத்திரமாக பாதுகாத்து கொள்ளுங்கள். ஏன்னா இங்கே திருடர்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கிறது. வேளாங்கண்ணியில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி அலௌன்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, மாதாவின் பக்தர்களே, இங்கே திருடர்கள் என்ன செய்கிறார்கள், நடமாடி கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே உங்கள் உடைமைகளை என்ன செய்யுங்கள். ஹலோ, விளங்கலையா? அப்போ கோயிலுக்கு யார் களை வாங்குறோன்னு வர, மாதாவே என்னை காட்டி கொடுத்துடாத, எப்படியாவது நான் இதை அடிச்சுட்டு போகிறேன், போலீஸில் மாட்டி கொடுத்துடாத, அந்த பொருளுக்காரன் என்னை பிடிச்சிடக்கூடாது, என்னை காப்பாற்றுங்கிறான். இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் லவ் பண்ணுறவன் பூரா போகிறான். அவங்களுக்கு பொழுதுபோக்கு கடற்பரத்தில் அங்கே உட்காந்து அதில் ஜாலியாக உட்காந்து என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, இவங்க காதல் அங்கே இணைஞ்சிட்டு இருக்கிறாங்க, டெவலப்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் மனம் திரும்பின ஒரு மனுஷன் என்ன செய்கிறான்னா, கடவுளை மட்டும் நேசிக்கிறான், ரசிக்கிறான். கடவுளோடு என்ன செய்கிறான்னா, ஆவியானவரோடு என்ன செய்கிறான். இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தான். கோயிலுக்கு யார் வேணாலும் போகலாம், யார் வேணாலும் என்ன செய்யலாம், போகலாம். நோயாளிகள் போகிறாங்க, நிறைய பேர் நாங்கள் பரீட்சையில் என்ன செஞ்சிடணும், பாஸ் ஆகிடணும், எப்படியாவது எங்களை என்ன செஞ்சு விட்டுரு, கடத்தி விட்டுரு, நாங்கள் 2 பேரும் மனசார விரும்புகிறோம், 2 வீட்டாரையும் சம்மதிக்க வச்சு எங்களுக்கு என்ன செஞ்சிரு, கல்யாணத்தை என்ன செஞ்சிரு, முடிச்சிரு, நாங்கள் என்ன செய்கிறோம், எங்கள் தாலியை உனக்கு கலத்தி வைக்கிறோம். அது எதுக்கு மாதாவுக்கு உன் தாலி? மாதா என்ன தங்கத்தை உருக்கி அதை என்ன செயினாக போட்டுக்கிட போகிறாங்க? அவங்க இதையெல்லாம் வெறுத்து உதறி தள்ளி அந்த இறைவனுடைய அன்பை, அந்த அருளை, ஒளியை, அந்த அபிஷேகத்தை ஆடையாக உடுத்தி இருந்த பரிசுத்த புனித வாட்டி. கைதிட்டுங்கள் அந்த மரியாதை. இன்றைக்கி இவங்கெல்லாம் கோயிலில் அந்த பீடத்தில் இவங்க அந்த திருத்தலங்கள் இன்றைக்கி புதுமை வழங்குதுன்னா காரணம் என்னன்னு சொன்னால், அந்த மனம் திரும்பின ஒரே ஒரு காரணம், கடவுளுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள், வாலிபத்தை அர்ப்பணித்தார்கள், தன்னுடைய ஆஸ்தி சொத்துக்கள், அதாவது தனக்குன்னு வாழாமல் படைச்ச அந்த அப்பனுக்காக, இறைவனுக்காக வாழ்ந்தார்கள். இதை பவுல் எழுதுவார், உங்களுக்காக கிறிஸ்து மரித்தார் என்று சொன்னால், உங்களுக்காக கிறிஸ்து உயிர்த்தார் என்று சொன்னால், இனி நீங்கள் உங்களுக்கென்று வாழாமல் யாருக்காக வாழுங்கள், உங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த அந்த இயேசுவுக்காக வாழுங்கள். கைதட்டி என்ன நல்லா கரங்களுக்கு. சொத்து சேர்க்கணும், பணத்தை சேர்க்கணும், இதெல்லாம் தட்டால வந்துடும். அது சொல்கிறாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதி, இந்த மற்ற எல்லாம் உனக்கு என்ன செய்யும், சேர்த்து கொடுக்கப்படும். எல்லாம் தானாகவே உனக்கு என்ன செஞ்சிடும், வந்துடும். இதில் உனக்கு குறைபாடு இருக்காது. ஆனால் என்னன்னா, நீ கடவுளுடைய ராஜ்யத்தை தேடலை. இன்றைக்கி மக்கள் எல்லோரும் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க சொல்லுங்கள், எதில் நேரத்தை எதில் அவங்க பரபரப்பாக இருக்காங்கன்னா, இந்த இன்மைக்குரிய அழிஞ்சு போகிற காரியத்துக்காக. அதனால் இன்றைக்கி இந்த உயிரை விட்டால் இந்த சோல், இந்த ஆன்மா என்ன செய்யணும், இந்த உயிர் என்ன செய்யணும், அந்த தந்தையின் வீட்டுக்கு, நம்முடைய குடியிருப்பு இங்கே சொந்த வீட்டுக்கு. நல்லா பாருங்கள், படிக்கிற பிள்ளைங்க லீவு வீட்டுக்கு போகணுன்னா எப்படி இருக்கும், சரிதா? இன்னைக்கு காலேஜிலேருந்து வீட்டுக்கு போகிறோம்னா அன்றைக்கி எப்படி இருக்கும், அன்றைக்கி முகமே ரொம்ப பிரைட்னஸாக இருக்கும். வீட்டுக்கு போகிறேன், அம்மாவை பார்க்க போகிறேன், அக்கா தங்கச்சியை பார்க்க போகிறேன், வீட்டில் இன்றைக்கி நினச்சதை என்ன செய்ய போகிறோம், அங்கே நினச்சதை சாப்பிட முடியும், நினச்சதை என்ன செய்ய போகிறேன். அந்த வீட்டுக்கு போகணுன்ன உடனே, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி வீட்டில் இருப்போன்னு சொன்ன உடனே என்ன சந்தோஷம். உன் வீடு இங்கே இல்லை, உன் வீடு எங்கே இருக்குது சொல்லுங்கள். அங்கே அந்த ஆர்ப்பாட்டம், அந்த சந்தோஷம், அந்த மகிழ்ச்சி எங்கே வரணும்னு சொன்னால், நான் என் சொந்த வீடு, இங்கே இருக்கக்கூடிய அலைநீரில் இருக்கக்கூடிய வீடு உன் வீடு சொந்த வீடு கிடையாது. இது வாடகை வீடு. தற்காலிகமாக இந்த பூமியில் நீ இந்த உடல் தங்குவதற்கு
சில கடமைகளை செய்வதற்கு கொடுக்கப்பட்ட வீடு. ஆனால் சொந்த வீடு எங்கே இருக்குன்னு சொன்னால் பரலோகத்தில் இருக்கிறது. நம்முடைய தாய் நாடு எங்கே இருக்குன்னு சொன்னால் பரலோகத்தில். வானகமே நம்முடைய தாய் நாடு. அதனால் மனம் திரும்பின மனுஷன் என்ன செய்கிறான்னா தன்னுடைய தாய் நாட்டுக்கு சொந்த வீட்டுக்கு போகிறான். அவனுக்கு பெரிய சந்தோஷம் என்னென்னா மனம் திரும்பின மனுஷன் எங்கே போகிறான் சொல்லுங்க? தாய் நாட்டுக்கு போகிறான். தன்னுடைய சொந்த வீடு அங்கே இருக்குது. இந்த உடம்பு என்பது தற்காலிகமாக கொடுக்கப்பட்ட வீடு. இப்போ இன்றைக்கி நமக்கு வீடு எதுன்னு சொன்னால் இந்த உடல் தங்குற வீடு தான் என்னது? அலைநீரில் இருக்குது, களிக்குளத்தில் இருக்குது, மலையாங்குளத்தில் இருக்குது, கர்த்தானூரில் இருக்குது, ரெங்கசமுத்திரத்தில் இருக்குது. ஆனால் இன்றைக்கி நம்ம தங்கி இருக்கிற இதுலன்னா இந்த உடல் தான் நம்ம வீடு. இந்த உடலை விட்டு நம்ம பிரிஞ்சு எங்கே போனோம்? நமக்கு ஒரு சொந்த வீட்டை யார் கட்டி வச்சிருக்கிறான்னா மனம் திரும்பிய மனிதர்களுக்கு, ரட்சிக்கப்பட்ட மனுஷர்களுக்கு, அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷர்களுக்கு இயேசு மிகப்பெரிய அளவிலே தங்க மாளிகையிலே அவர் என்ன செஞ்சிருக்கிறார்னா கட்டி வைத்திருக்கிறார். தங்கத்தால், முத்துக்களால், மாணிக்கத்தால், மரகதத்தால் என்ன செஞ்சிருக்கிறாருன்னு சொன்னால் அந்த வீட்டை கட்டி வச்சிருக்கிறாருங்க. இம்பிட்டு போல் மூக்கத்தியை போட்டுக்கிட்டு இம்பிட்டு போல் கம்மலை போட்டுக்கிட்டு நான் தங்கம் என்ன கம்மல் எடுத்திருக்கேன். இம்பிட்டு போல் செயினை தூக்கி போட்டுட்டு அதை முன்னால் தூக்கி போட்டுட்டு பாரு நல்லா இருக்கா? அந்த நம்மகிட்ட சைனா அந்த சின்ன பிள்ளை கிடந்துச்சு, கவரிங்க தான் வாங்கி கொண்டாந்து இந்தாத்தா அப்படின்னு கொடுப்பேன், போட்டுக்கிட்டு மாமா செயின் அப்படின்னு நினைச்சியும். ஆனால் அங்கே நீ இருக்கக்கூடிய மாளிகை என்னதுன்னு சொன்னால் இதை நான் ஒரு நாள் விஷனில் பார்த்தேங்க. அந்த உலகத்துக்குள்ளே போயிட்டேன். சோல் போகுது, கால் மிதிச்சா அங்கேருந்து என்ன செய்யணும்னா அந்த ஒளி தங்கம், அந்த ஒளி தான் அப்படியே என்ன செய்ய ரிப்ளை ஆகுது. ரோடே தங்கமாக தான் இருக்குது, தகன்னு அப்படியே என்ன செய்யுது, செவரெல்லாம் தகன்னு என்ன செய்யுது, மினுங்குது. ஒரு ஆள் தங்கக்கூடிய அந்த மாளிகையே எப்படின்னு சொன்னால் இந்த சென்டர்லாம் தாங்காது. இதே மாதிரி 10 மடங்கு இருக்கும். இதே மாதிரி எல்லோரும் இவ்வளோ பெரிய சென்டர், இவ்வளோ பெரிய செட்டு அப்படின்ட்டு போவாங்க. இதே மாதிரி இது 100 மடங்கு இருக்குங்க. அந்த மாதிரி நீளமாக அகலமாக அந்த கதவுகள் பூரா பார்த்தீங்கன்னா அவ்வளவு வர்ணனையில் அவ்வளவு தங்கத்தால் இனிச்சு அலங்கரிக்கப்பட்டது. அந்த கேட்டை பார்த்தீங்கன்னா அதில் ஒரு கேட்டு இருக்குது. அந்த கேட்டினுடைய அழகு, அந்த சொல்லி அந்த ஒளி, அந்த அதிலிருந்து வரக்கூடிய ஒளி, அதனுடைய திக்னஸ்ஸு, அதனுடைய அந்த இதெல்லாம் அலங்காரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு பிரமாதமாக இருந்துச்சு. அதிலிருந்து வெளியே வந்த உடனே நீ இங்கே இருந்தது போதும், இங்கே வான்னு கூப்பிடும்போது சொல்கிறேன், விட்டுருங்கலாம், உள்ளே எங்கேயே இருந்துருவேன், நான் அங்கே போகலை அப்படின்னு. அவ்வளவு பெரிய பொக்கிஷத்தை, ஆசீர்வாதத்தை இயேசு சிலுவையிலே நமக்காக சம்பாதித்து வைத்திருக்கிறார். கைத்திட்டங்கள் அந்த இயேசுக்கு நல்லா கரங்க. எப்படி மனம் திரும்பலாமா? நிகழ்ச்சியை பார்க்குறவன்ட்ட கேட்குறேன், மனம் திரும்பிட்டீங்களா? இல்லை இப்போமாவது மனம் திரும்பலாமா? அடுத்த பூகம்பம் நமக்கு வர்றதுக்கு முன்னாடி, சுனாமி வர்றதுக்கு முன்னாடி, கொரோனா வர்றதுக்கு முன்னாடி, இல்லை நம்ம கை காலெல்லாம் இழுத்து முடக்கி கால் வரல கை வரலன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருன்னா இளமை பருவத்தை கண்ணு பார்வை இழக்கிறதுக்கு முன்னாடி, கை காலெல்லாம் செயலிழந்து போகிறதுக்கு முன்னாடி, இந்த உயிர் உடலை விட்டு வெளியில் போகிறதுக்கு முன்னாடி சொல்கிறாரு, நீ மனம் திரும்பி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள். கைதிட்டங்களை பார்ப்போம். நல்லா கரெக்டாக வாழணும், நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், ஆனந்தமாக இருக்கணும்னு சொன்னால் என்ன செய்வோம்? மனம் திரும்புவோம். இல்லைன்னா இந்த மனுஷன் உலகத்தை என்ன செய்வோம் சொல்லுங்கள்? கடவுளை விட்டு இந்த இருதயத்தை வேறு உலகத்தின் பக்கமாக, மனிதர்கள் பக்கமாக என்ன செய்வோம்? திருப்பி வாழும். அதனால் 2 ஆப்ஷன். எது வேணும்? உலகம் வேணுமா, தெய்வம் வேணுமா? இருள் வேணுமா, ஒளி வேணுமா? மண்ணுலகமா, விண்ணுலகமா? எது வேணுங்கிறத நம்ம என்ன செய்ய முடிவெடுத்துக்கிட்ட சொல்லி ஆண்டவர் இணைஞ்சிட்டாருன்னு நம்ம கையில் கொடுத்துட்டார். அதனால தான் மனம் திரும்பு. கடவுளுடைய ராஜ்யம் வந்துடுச்சு. கடவுளுடைய ராஜ்யம் வந்துட்டுன்னா நீ பிசாசு ஓட்டுவ, நோயை நீ குணமாக்குவே. எனக்கு ஜெபம் பண்ணுங்க, நோய் பாஸ்டர் ஜெபம் பண்ணார், எனக்கு நோய் தீர்ந்து விட்டது. இங்கே வரக்கூடாது. உன்னை கண்டா நோய் என்ன செய்யணும்?
ஓடணும். உட்கார்ந்து என்ன செய்யணும்? நோயே உன்னை நான் என்ன செய்கிறேன்? அழிக்கிறேன். உன்னுடைய கிரியையில் என்ன செய்கிற? சுகமடைவாயா? இயேசுவின் காயங்களால் நான் சுகமானேன். கைதிட்டுங்களா பார்ப்போம். என்னை குணமாக்குவதற்காக இயேசு காயப்பட்டார். இப்படி நம்ம வாழ்க்கையை மனம் திரும்பி இந்த உடல் தன்னைத்தானே குணமாக்கி கொள்ளும். மனம் திரும்பினா இந்த உடல் தன்னைத்தானே குணமாக்கி கொள்ளும். நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய, நம்மளை மாசுபடுத்தக்கூடிய மற்ற வைரஸ்கள், கிருமிகள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த தீய சக்திகளும் தீமைகளும் நம்மளை அணுகாமல் நம்மளை பாதுகாக்கிறது எதுன்னு சொன்னால் இந்த மனம் திரும்புதல் என்கிறதான ஒரு கவசம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மீது விசுவாசம் வைப்பதான அந்த கேடயம். இதெல்லாம் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த உலகத்தில் எந்த தீய சக்தியில் நம்மளை அணுகாது, நெருங்காது, நம்மளை பாதுகாக்கும் என்று சொல்லி மனம் திரும்பி இது பழமொழி சொல்லுவாங்க, மனம் மாறினால் மந்திரம், மனம் என்பது செம்மையானால் மந்திரம் என்ன செய்வதில்லை, ஓத வேண்டிய அவசியம் இல்லை, அங்கே ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் இந்த மனம் செம்மையாயிடணும். அதனால தான் இந்த பாடலில் பாடினோம். இந்த பாட்டில் என்ன பாடினோம் சொல்லுங்கள்? என் மனசை புரிஞ்ச தெய்வம் நீங்கப்பா, என் மனசு நிறைஞ்ச செல்வம். உலகத்தில் அழியாத செல்வம் எதுன்னு சொன்னால் உங்களையும் என்னை உண்டாக்கிய அந்த பரமபிதா இயேசு கிறிஸ்து. அதனால் அவரிடத்தில் மனசை கொடுத்து மனம் திரும்பி ஒரு நிறைவாழ்வை, நிலைவாழ்வை நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி இந்த நிகழ்ச்சியை என்ன செய்கிறேன்? ஆசீர்வதித்து நிறைவு செய்கிறேன். பிரைஸ் தி லார்ட். இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு என்ன செய்யாதீங்க, அப்படியே விட்டுறாதங்க. அதை வேறு யாருக்காவது என்ன செய்யுங்க, பகிர்ந்து மனம் திரும்ப என்ன செய்யுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நண்பன் மனம் திரும்பப்பா, நல்லாயிருவேன், மனம் திரும்ப கஷ்டம் தீந்துடும், மனம் திரும்ப என்ன செஞ்சிடும், வாழ்க்கை செழிப்பாய் மாறிவிடும். வறண்டு போன வாழ்க்கை, துவண்டு போன வாழ்க்கை, கண்ணீரின் வாழ்க்கை அது செழிப்பாய் மாறன்னு சொன்னால் இந்த ஒரு காரியம் நடந்தால் போதும். மனம் திரும்பி உனக்காக பாடுபட்டு மரித்து இரத்தம் சிந்தி இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அவரை உன்னுடைய கடவுளாக, தகப்பனாக, உயிராக, உணவாக நீ அவரை நினைக்க ஆரம்பிச்சனா, அவரை பயன்படுத்த ஆரம்பிச்சனா வாழ்க்கை புனிதமாக மாறும் என்று சொல்லி மீண்டும் ஆசீர்வதித்து நிறைவு செய்கிறேன். பிரைஸ் தி லார்ட்.